அவரோட அந்த இங்கிலீஷ் டயலாக் டெலிவரி வந்து எனக்கு வேற லெவலில் இருக்கும். செம்ம கட்ஸ். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, JSK அதாவது ஜானகி வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒரு படம் வந்து வரப்போகுது, மலையாள படம். ஸோ அந்த படத்தோட யார் காஸ்டிங் அப்படின்னா சுரேஷ் கோபி சார், அனுபவா பரமேஸ்வர் நடிச்சிருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட மேஜர் லீட்ஸ். ஸோ இந்த படத்துக்கு ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு வந்துச்சு, என்னென்னா JSK அப்படின்னு நீங்கள் வந்து டைட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல அது என்ன பிரச்சனை அப்படின்லாம் தெரியல. அதுக்கப்புறம் ஜானகி வி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு, இந்த ட்ரெய்லர் 4 மணி நேரம் ஆச்சு வந்து நான் இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க அந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காஸ்டிங் மட்டும் பார்த்துடலாம், யார் யார் அண்ட் டேரக்டர் யார் பண்ணுறதெல்லாம் பார்த்துடலாம். ரைட்டர் அண்ட் டேரக்டர் பை பிரவீன் நாராயணன் சார். அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி வந்து ரெனதீவ் அப்படின்னு நினைக்கிறேன். எடிட்டர் வந்து சாம்ஜித் முகமது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜிப்ரான் சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும். மியூசிக் வந்து கிரீஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. ஓகே பார்க்கலாம். ட்ரெய்லர் கட் வந்து டான் மேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம். 3, 2, 1. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. 3, 2, 1 go. ഇനി ഇങ്ങനെ വിളിച്ചാൽ ഞാൻ ഫോൺ എടുക്കില്ല കേട്ടോ. ഇങ്ങനെയുണ്ടോ ഒരു വിളി? ഈ പ്രൊബേഷൻ ഒന്ന് കഴിഞ്ഞിട്ട് വേണം പിള്ളേച്ചനെ കൊണ്ട് ഇങ്ങോട്ട് വരാൻ. എന്നിട്ട് അച്ഛനും മോൾക്ക് അടിച്ച് പൊളിക്കാലോ. ജാനകി ഓഫീസിൽ നല്ല സ്മാർട്ട് ആയിരുന്നല്ലേ? ഓഫീസിൽ നിന്നല്ല, എല്ലായിടത്തും. ഇവங்க தான் ஜானகி. எஸ், பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ். ചത്തവനെ ഇതിനു മുമ്പ് അങ്ങനെ ഇവിടെ കണ്ടിട്ടുണ്ടോ? ഞാൻ തമ്പാനൂർ SI കനകരാജ്. നിങ്ങൾ ഈ പയ്യന്റെ ആരാ? സംഭവം തുറന്ന് സംഭവിക്കുന്നല്ലേ നിങ്ങൾക്ക് നല്ലത്? എനിക്കൊന്നും മറക്കാനുമില്ല, പേടിക്കാനുമില്ല. மனுஷா வராரு, சுரேஷ் கோபி. Yes, it's really shocking that Advocate David Abel Donovan is the lawyer for the defense. Okay. ചെയ്യുന്നത് വക്കീൽ പണിയാണ്, വിസ്താരം കോടതിക്കുള്ളിലാണ്. സർ, കേരള പോലീസ് മുഴുവൻ ഭൂതക്കണ്ണാടി വെച്ച് നോക്കിയിട്ടും ഇതിൽ നിന്നൊന്നും കിട്ടിയിട്ടില്ല. കോടതി മാത്രമാണ് എന്റെ കക്ഷികളുടെ നിരപരാധിത്വം തെളിയിക്കാനുള്ള ഏക ആശ്രയം. നീതിപീഠത്തിന്റെ അവസാന വാക്കൊന്നുമല്ല ഡേവിഡ് ആബേൽ ഡോണോവൻ. 9 ലക്ഷം കോടി GSDP ഉള്ള ഈ സംസ്ഥാനത്തിന്റെ കാര്യങ്ങൾ തീരുമാനിക്കുന്നത് കേന്ദ്രവും അടുത്ത സാറന്മാരുമല്ല, ഞങ്ങളാ. കോടതി, പോലീസ്, നിയമവ്യവസ്ഥ എല്ലാ സിസ്റ്റങ്ങളെയും തകർക്കാനുള്ള ശ്രമങ്ങളാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. എന്ത് വന്നാലും ജാനകിക്ക് നീതി കിട്ടണം. അവരെ ഒളിപ്പിക്കാൻ ആരൊക്കെ ശ്രമിച്ചാലും I will stand against them, all of them, and they will be crucified in the court of justice. Okay. Hey, மனுஷா அவரோட ஆக்ஷன் ஏதோ. And I care a shit for your power politics. இங்கிலீஷ் இவரோட எனக்கு ரொம்ப பிடிக்கும், டயலாக் டெலிவரி. A writ petition against the chief minister, against the state, against the entire system. അവളുടെ ശബ്ദമാണ് ഇനി ഇവിടെ മുഴങ്ങുന്നത്. Yes. versus state of Kerala. Yes. ജാനകി വിദ്യാധരൻ. நைஸ், சூப்பர் ட்ரைலர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. இது வந்து எந்த ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் கோர்ட் ரூம் ட்ராமா மட்டுமே வராதுன்னு நினைக்கிறேன். எந்த படம் கோர்ட் ரூம் ட்ராமா? ஐயோ, ஜனகணமன. ஸோ கோர்ட் ரூம் ட்ராமா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த படம் மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை. அது வந்து என்டையர்லி அந்த கோர்ட்லேயே தான் அது வந்து போயிட்டுருக்கும். அண்ட் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் போயிட்டு இருக்கும். நல்ல ஒரு 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 கம்ப்ளீட் பேக்கேஜாக ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. தமிழில் வந்து நேர்கொண்ட பார்வை, பிங்கோட ரீமேக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படமும். அண்ட் சுரேஷ் கோபி சாரோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து
போலீஸாக நடிச்சிருப்பாரு, சிஐடியாக நடிச்சிருப்பாரு. எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட அந்த இங்கிலீஷ் டயலாக் டெலிவரி வந்து எனக்கு வேற லெவலில் இருக்கும். எனக்கு அது வந்து நேச்சுரலாக இருக்காது, ஆனால் வந்து அது சொல்லும்போது ஒரு கூஸ்பம் வரும், ஒரு செம பவராக இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி 2-3 டைலாக்ஸ் இப்போ ட்ரைலர்லேயே பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தார், கார்டியன். படம் பேர் கரெக்டாக தெரில, ஆனால் கார்டியனாக இருப்பார். அவர் பேர் ஏதோ காவலா இல்லை, காவல் இல்லை, வேறு ஏதோ ஒரு படம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன். ஓகே, அவங்களுக்கு வந்து கார்டியனாக போகிற மாதிரி படம் பேர் கார்டியனான்னு கூட எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த படம் தான் பார்த்தேன். எனக்கு அந்த படம் அந்த லெவலுக்கு பிடிக்கல. பட் இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன், பிகாஸ் இது அவரோட ஒரு டெரிட்டரி மாதிரி. ஸோ பார்க்கலாம். எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.